வெல்கம் டு அலபுரம். எங்க போறோம்னா வந்து ஒரு பெரிய மிஷனுக்கு போறோம். அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஊட்டியும் இல்லை கொடைக்கானலும் இல்லை. ஓகே, ஒரு பட்ஜெட் செட் ஆகுற மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம். வேர்ல்டு ஃபேமஸ் இடம். வேர்ல்டு ஃபேமஸ். ஆமா, பட்ஜெட்டா. ஆனா எனக்கு தெரியாது வேர்ல்டு ஃபேமஸ் இது. எனக்கா தெரியாது, உங்களுக்கு தெரியாது. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? சீமாவரம் டேமியா? சீமாவரம் டேம் வேர்ல்டு ஃபேமஸா? ஆமா, இப்போ நம்ம சீமாவரம் டேம் தான் போறோம். ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் தான். தகர விடுறோம், சதற விடுறோம். வெல்கம் டு அலபுரம் வ்ளாக்ஸ். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வரீங்க. ஒரு ட்ரிப்புக்கு போக முடியாது. சூப்பரா போயிடலாம் நம்ம. அது என்னன்னா 4 மணிக்கு கிளம்புறதா பிளான் பண்ணும். ஒரு ட்ரிப்பு வரலான்னு சொன்னா 4 மணிக்கு கிளம்பலான்னு சொன்னா என்னன்னா ஏந்தது 7 மணிக்கு ஏந்துட்டு நெஞ்சு வலிக்குதுன்றான். நான் வரல, எனக்கு நெஞ்சு வலிக்குது. 4 மணிக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நானு வீட்டு வாசல் நிக்க விட்டானுங்க. போய் எழுப்புறேன் 2 பேரையும். சார் சொல்றாரு அந்த படாடே அப்படின்ற. ஓ தப்பாகுதுண்ணா. டேய், இவரு வந்து ஐயோ நெஞ்சு வலிக்குது என்ன விட்டுருங்க. அதாவது என்னன்னா நான் வந்து நைட்டு வெளியே போயிட்டு காலையில நான் ஷூட்டு கரெக்டா வந்துருவேன்னு சொன்னேன். அதுவும் என்ன சொன்னாரு, கரெக்டா நானும் வந்தேன். 4 மணி ஷூட் சொன்னா நான் 3:45 வந்தேன். ஏய், இப்போ கிளம்புனா கரெக்டா இருக்கும்டா. 4 மணி ஷூட்டுன்னு சொன்னியடா, இப்போ கிளம்புனா கரெக்டா இருக்கும்னா. நீ கொஞ்ச நேரம் பாட்டு கரெக்டா இருக்கும், கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துரு, ஒரே பவர் லேப் மட்டும் எடுத்துரு அப்படின்னாரு. நான் தூங்குனா எழுந்திருக்க மாட்டேன்டா, நான் தெளிவா சொல்லிட்டேன். சொல்லியா அவர் வந்து தூங்குனாரு, நான் தூங்குனேன். சென்னையை சேர்ந்து படுறாங்க உள்ள எல்லாமே காஸ்டியூமோட நான் ரெடி ஆகி வந்தேன். எங்களை எழுப்புனா நான் எப்படி எழுந்துப்பேன்? அண்ணா நீ வந்து தூங்குடா. அவரே தூங்குறாரு, எல்லாத்துக்கும் இவரே தூங்குறாரு. நான் தூங்காம நீ வந்து தூங்குறாரு. 4 மணி வந்தது 11 மணி. இவங்க அம்மா போய் எழுப்புறாங்க. அருண் வந்திருக்காங்க. கீழே இருக்கா, மேல வர சொல்லுது. மேல வந்துட்டுண்டா, வந்து படு வந்து படு. சரி, எல்லாம் முடிஞ்சு 7 மணி ஆயிடுச்சா, ஏந்துடா. நான் ஏந்துட்டேன். ஏந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டு பல்லு விளக்கிட்டு வந்து எழுப்புறேன். என்னால முடியலையா அப்படின்னா ஏசிய பார்த்தா 16 வச்சுட்டு தூங்கிடலாம். ஏசிய எனக்கு நெஞ்சு. சரி, எல்லாம் முடிஞ்சு அப்படியே அங்க இருந்து பொறுமையா கிளம்பி ஏதோ நான் இந்த வரைக்கும் இந்த டேம் வந்ததே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம், இவனும் வந்தது இல்லை ஃபர்ஸ்ட் டைம். நீங்க எல்லாம் நிறைய வாட்டி வந்திருக்கீங்க, ஏதோ தண்ணி எல்லாம் கொட்ட வந்தீங்க. அப்படியே சுத்தி பார்த்தா சுத்தி பார்த்தா காடு மாதிரி எங்க இருக்குது தண்ணி. எங்கப்பா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நம்பி அனுப்புனே. தண்ணி எங்க? எதுக்குடா எங்கடா தண்ணி? 4 மணிக்கு வந்தா
4 மணிக்கு வந்தா இப்ப இந்த நேரம் தண்ணி இருந்திருக்கும். தண்ணி இருந்த இடம் ஒரு இடம் இருக்குடா. 4 மணிக்கு வந்தா கரெக்டா இருந்திருக்கும். என்ன கரெக்டா இருந்திருக்கும்? நம்ம தப்பா பண்ணிட்டோம். கண்ணு தரலான்னு சொல்லி கொண்டு போயிட்டு மிஸ்டேக். ஆனா பரவாயில்ல அப்படியே தண்ணி இருக்குது அந்த பக்கத்துல. சம்பாரி இல்லடா, somebody mistakes. இங்கிலீஷ் போன வீடியோல சொல்லிருக்கேன் உங்களை இங்கிலீஷ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி. டேம் யார் ஐடியா கொடுத்தா? அது டேம் ஐடியா கொடுத்தது நம்ம தான். அது என்ன பண்றது, தண்ணி வரலாம் நாங்களா பண்றது, கவர்மெண்ட் வேலை கேட்கணும். அப்டேட்ல இருக்கணும்ல, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. சரி வந்துட்டோம், இதான் பார்த்து. அதாவது தொட்டு தெளிச்சிட்டு போங்கடான்றான், வேற எதுவுமே இல்ல இதுல. ஏன்டா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து இதை பார்க்கறதுக்கான நான் கூட்டின்னு வந்து இதை பார்க்க கூட்டணும் வரல, தண்ணி வர எனக்கும் தெரியல. வந்தேன் நானு, அந்த லூஸ் எங்க இருக்கலாம்னு பார்த்தோம். கையில பேச்சை கேட்டு என்ன 4 மணிக்கு எழுப்ப வச்சிட்டானுங்க. டைமிங் கரெக்டா கீப் பண்றது இவன் ஒருத்தன் தாங்க. கரெக்டா டைமிங் சொன்னா 4 மணிக்கு 4 மணி வீட்டுக்கு வந்து நிக்கிறான். கேட்டு போட்டு போட்டு கீழே உட்கார்ந்து ஒரு மணி நேரம் போன் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வேணா அப்புறமா எடுத்து காட்டுறேன் யார் யாருக்கு எத்தனை கால் பண்ணி. சாருக்கு 10 மிஸ். நான் உண்மையிலே நான் சொல்லிட்டு தான் தூங்கினேன். நான் தூங்கினேன் ஏந்துக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு தான் தூங்கினேன். என்ன தூங்க விட்டா ஏந்துக்க முடியல. ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி இங்கே கிடையாது. ஆனா ஒரு பார்த்தா பேக் சைடுல இருக்கு. பார்க்கலாம். பேக் சைடு தான் அறிவு. வா பார்க்கலாம். வேற என்ன பண்றது, அது திருப்பி காட்டு. அப்பா செவருக்கு இந்த பக்கம் தண்ணி தான் இருக்கு போல நினைச்சேன். அங்க இருந்து பார்க்கும்போது சத்தியமா இந்த பக்கம் தண்ணி இருக்கு போல நினைச்சா இறங்கி போய் அங்கதான் கொதிக்கிற போல. எது இதுலயா குட்டையில கொதிக்க போறீங்க? தண்ணியே இல்லைங்க. வீடியோ பாக்குற உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் ஏமாற்றம் தான். சின்ன ஒரு ஏமாற்றம் தான். ஏதோ இது சின்ன ஏமாற்றமா? கூட்டின்னு வந்தவங்க உட்கார வச்சு அடிச்சா கரெக்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பாம்பு தான் அது. பாம்பு தோல்ல ரியல் பாம்பு. எங்க இது ஒரு மல்பு தான். இதுதான் பாம்புன்றானுங்க. கை பிடி வச்சுக்கிறாங்க. என்னடா அது, கயிறா? கயிறு. அங்கே ஃபோக்கஸ் பாம்பு தான் இருக்கு. சரி வாய்ப்பு இல்ல, தெரியல என்ன தண்ணி இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா இந்த டேம்ல எல்லாம் இப்ப குளிக்க முடியாது உங்களால. வேற ஏதாவது டேம்ல பக்கத்துல தண்ணி இருக்குதா பாருங்க, இதே டைம் எடுத்து அங்க போய் குளிக்கலாம். இதே டைம் தண்ணி இருக்கு. ஓ ஆந்திரா வேறண்ணா. ஆந்திரா எப்போ போனாலும் மழை பெய்யணும். நாங்க போறப்பெல்லாம் சரியான மழை. நானும் போ. இப்போ இங்க இருந்து பிளான் இது டிராப் பண்ணிட்டு தடா பிளானா போ. போயிடலாமா போ மக்களே, போயிடலாமா? போடுங்க. செய்யலாம்னா செய்யலாம். என்னயா? தண்ணி இருக்குமா தெரியல. என்னடா கடா போயிடலாமா? தடான்னா சொல்லீங்களே. போயிட்டு புஷ்னு வந்துடலாம். வலிச்சுன்னு போயிட்டு வலிச்சுன்னு வந்துடலாம். இல்ல கீழே தொட்டிலே தண்ணி இல்லடா. இது இருக்கோ இல்லையோ தண்ணி தாகத்துக்கு நிறைய கிடைக்கும் நடுக்க. வேற லெவல்ல இருக்கும். தடா இல்ல. அவர்தான் தண்ணி கிடையாது. என்ன தண்ணி நான் சொல்றேன். பார்த்தா கல். உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்க. என்ன சொல்றேன், தொட்டிலே தண்ணி இல்லடா. உடம்புக்கு கல்யாவளி இங்க எங்கன்னா லோக்கல்ல பக்கத்துல ஏதாவது பாருங்க. லோக்கல்ல எதுவும் டேம் இல்லையா? இதான் டேமு. நான் வர வரல ஒரு டேம் பார்த்தாங்கன்னா போலாமா? எப்ப போறீங்க? இதோட கனெக்ட் ஆகிற டேம் அது. நடுவுல செம்ம ஆழமா இந்த மாதிரி குளிக்கிறத கூட போத்துற மாதிரி விழுந்து இருந்திருக்கலாம். அழகா சொருக்கு போடுறது. பொத்துன்னு குதிக்கணும்னா அங்க உட்காந்துக்கிறான் பாருங்க, அங்க தான் குதிக்கணும். சரிடா. குதிக்கிறீங்களா? சரிடா, நான் தண்ணி இருந்தா ஓகே. இங்கேயே ஓகே தான். நான் குளிச்சுட்டு போகணும். அது கொஞ்சம் நான் சொன்னது ஆனா எப்படி குளிச்சு போட்டு பாருங்க. அங்க போய் என்ன அவனுக்கு தெரிஞ்சது 2 இடம் தான். ஒண்ணு விவேகானந்தர் பார்க்கு, இன்னொன்னு மூதேவி டென்ஷன்ல வளராது. கலைஞர், இல்ல இன்னொன்னு அதான் இன்னொன்னு அந்த கலைஞர் பார்க்கு. ஏன்னா அவங்க தாத்தா கட்டி விட்டுது, அது அப்பா கட்டி விட்டுக்கிறாரு. அது ஸ்டாலின் அப்பா. தாத்தா கலைஞர் கட்டினது இல்லடா அது. நீங்க கூட்டு வந்து காமிச்ச இடம் இதுதான்ப்பா. எது இப்படி உட்கார வச்சிருக்கீங்க, நீங்க கூப்பிட்டது தான் இது. பிரேமே இவ்வளவுதான் இங்க பாருங்க, ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. இருக்கும். நீ அவ்வளவு லைட்டா தெரிய மாட்டேன். கொஞ்சம் தான் தெரியும். நீங்க கூட்டு வந்த இடம் தான் இது. நாங்க எதுவும் கூட்டு வரல. நான் நேத்தே சொன்னேன், நீங்க தான் தேவையில்ல. தினேஷ் பேச்சை இதெல்லாம் சீமாரம் போலாம், நல்லா இருக்கும், ஓகே தான் போலாம் அப்படின்னு. எனக்கு எங்கனாலும் ஓகேப்பா. போறதா அவங்க ஒருத்தவங்க போன் அடிச்சு சொல்லிடுறாங்கன்னா கடை போற இடமே போயிடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போன் அடிச்சு சொல்லிட்டாரு ஒருத்தருக்கு. அவரு அவர் பேச்சை கேட்டுக்கினாரு. இந்த மாதிரிலாம் இந்த ட்ரிப்பு விளங்குமா? இப்ப நாலு பின்ன எதுனா ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கேன். போனை போட்டு கத்தணுமே. நீ கேமரா மாதிரி சொல்ல என்கிட்ட போனை போட்டு கத்தணுமே. இவன் சொல்றான், அதுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன், என்னடா அவன்கிட்ட என்னடா சொல்லி வச்சுக்கிறேன் நீ என்ன பத்தி அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா.
அவன் நான் சொல்லிட்டேன் யோ அவன் தான் எனக்கு போன் போட்டு அதுல வரமாட்டேன்றான் அப்படின்னு நான் சொன்னதாக சார் அங்க சொன்னதாக அதாவது என்ன பேனர் எவருனாடா பால்ட் ஆயிடும் பிடிச்சுன்னு வராடா இவரு போட்டு அதெல்லாம் நான் பரவாயில்ல நீ ஃபுல்லா போய் யாருக்குமே நீ வேணாம் ஓ நான் தான் கணக்கு தெரியல ஏன்டா, நான் சொன்னேன் ஃப்ரெண்டியா அதோட சிம்பிளா சொல்றேன் வண்டலூர் ஜூ போயிடலாம் போயிடலாமா சொன்னா பார்த்துட்டு வருவோம் போயிட்டு வண்டலூர் வேணா போயிடலாம் வா இப்போ போய் எவ்வளவு ஒரு ஆளுக்கு வண்டலூர் சுட இங்க இருந்து பெட்ரோல் போட்டு வந்தது 200 ரூபாய் ரிட்டர்ன் போட்டு 300 ரூபாய் கலைஞர் பார்க்க 50 ரூபாய் அவன் கலைஞர் பாய் ப்ரமோஷன் பண்ற கலைஞர் பார்க்கு சொன்னியடா சேட் போட்டு என்னது போட் ரெடி பாருக்கு அவனா ஏதோ ஒரு மாதிரி பேசுறான் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறான் மணிக்கு வந்துடுறா சொல்லாதீங்கடா 4 மணி வந்து என்னடா பிரயோஜனம் நீ வேற டேம் வர இடத்துல நம்ம தண்ணி வர அவங்க போயிட்டாங்க நாங்க ஆள மாதிரி நான் குளிக்கலாம் கேட்க மாட்டான் போலாம் வேணாம் தண்ணியே இல்ல இடத்துக்கு போனா தண்ணி இருக்குமே அதான் சொல்றேன் அங்க போய் ஏமாறுறது நம்ம இங்க ஏமாந்துட்டோம் இங்க இருந்துலாம் ஏய் அண்ணே கல்யாணம் நம்ம போய் பாப்பா போய் வரலாம் சீட்டு நான் என்ன சொல்றேன்னா 3 வீட்டுக்கு போறோம்